வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டஸ்கிரோஸ். இன்றைக்கி நம்ம வியோட ஒன் ஷேர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் உங்கள் வீடை க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏ அக்கா, என்னடி எவ்வளோ பேர் கூப்பிடுறாங்க, நீ போகலையா என்ன? எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏண்டி, காலேஜே முடிய போகுது. ஸோ எல்லாரையும் எங்கேயாச்சும் சேர்ந்து வெளியே போகலான்னு ஆசைப்பட்றாங்க. ஏன் நீ அவங்க கூட போனா என்ன? இந்த 3 இயர்ஸில் நான் யார் கூடயுமே அவ்வளோ க்ளோஸ் ஆகவே இல்லை. என்னோட க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அங்கே வரல. ஸோ அங்கே போய் நான் தனியாக சுற்றிட்டு இருக்கிறதுக்கு நான் வீட்டிலே இருந்துப்பேன். அப்போ நீ போகல. காலையில் ஜிம்முன்னு அண்ணா கால் பண்ணாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். நீ பாட்டுக்கு வரல, காய்ச்சல் அடிக்குதுன்ற. எனக்கு லைட்டாக ஃபீவர் தானே. ஃபீவர். அப்போ உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. அக்கா ஃபோன் எடு. பி அக்கா, முக்கியமான ஃபோன். யாருடி? இந்தா, நீயே பேசு. நீங்கள் கால் அட்டன் பண்ணி. ஹலோ, வரலையா அன்னைக்கு நீ? இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் வரல. ஓ, உடம்புக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா காய்ச்சல். இப்போ பரவாயில்ல, நான் சரியாயிடுவேன். ஓ, ஓகே. நேற்று சூப்பராக சமைச்சிருந்தேன். நீங்கள் அதை சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்ணுன்னு தானே நீ என் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்க சொன்ன. நான் எப்படி சாப்பிடாம இருப்பேன்? அப்புறம் ஏன் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லவே இல்லை? நான் சொல்லலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே ஜேகே இழுத்துட்டு போயிட்டான். ஓ, சரி. இரு ஒரு நிமிஷம், சுகா பேசுகிறான், நான் கொடுக்குறேன். ஓகே. ஹலோ, என்னடி வர முடியாதா உனக்கு? இல்லை, எனக்கு காய்ச்சல் அடிக்குது. என்ன காய்ச்சல்? இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கவா போகிறோம்? எப்பயாச்சும் ரேராக பார்ப்போம். ஸோ வாடி, நான் ட்ரை பண்ணுறேன் சுகா. என்னது, ட்ரை பண்ணுறியா? உனக்கு ஒன்று தெரியுமா? என்னது? வி வந்த உடனே ஃபஸ்ட்டு கேட்டது வயன் வரலையா? இப்படி தான் கேட்டான். நான் பாவண்டா அவளுக்கு காய்ச்சல்னு சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் கால் பண்ண சொல்லியா? அவராக தான் கால் பண்ணாரா? அவனாக தான் கால் பண்ணான். அவன் நீ வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் போல. நீ வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, ஒரே நிமிஷம், நான் என் வீட்டில் கேட்டுட்டு கால் பண்ணுறேன். கேட்டுட்டு கால் பண்ணு. சரி. அப்படின்னு நீங்களும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா கிட்ட ஓடுறீங்க. அம்மா, சொல்லுடி. அம்மா, இந்த வாரத்தோட காலேஜ் முடியுது. அதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியே போகிறாங்க. நானும் போகிறேம்மா, ப்ளீஸ். என்னது இது, புது பழக்கம்? எப்போ இப்படிலாம் கேட்க மாட்டியே? இல்லைம்மா, காலேஜ் முடிய போகுதுல்ல, அதான். சரி, பார்த்து போயிட்டு வா. அம்மா, காசு அந்த ஸ்லாப்ல இருக்க, எடுத்துகிட்டு போ. ஓகேம்மா. நீங்கள் காசு எடுக்க போகிறீங்க. அப்போ உங்கள் தங்கச்சி பக்கத்தில் நிற்கிறா. அக்கா, என்னடி நீ அவங்களெல்லாம் பார்க்க முடியாதுன்னா இன்னைக்கு போகிற? ஆமாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரோ வியா அவங்க கால் பண்ணி நீ வரலன்னு ஃபீல் பண்ணாங்களாம். அதுக்காண்டி தான் நீ கிளம்பி போகிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? அப்போ நானும் வரட்டா? நீ எதுக்கு அங்க? சும்மா தான், நீ தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு அப்பா என்னையும் போக சொல்லிச்சு. வரட்டா? வா. அப்படின்னு நீங்கள் போயிட்டு அவசரமாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. உங்களோட ஃபேவரட் ட்ரெஸ் இருக்கும், அதை எடுத்து வச்சுருக்கீங்க. அக்கா, இன்னைக்கு நான் தான் இந்த ட்ரெஸ் போடுவேன். இல்லை, இது நான் தான் போடுவேன். அக்கா, நான் உனக்காக அவ்வளோ தூரம் வரேன், எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட தர மாட்டியா? நான் உன்னை வரவே சொல்ல, நீ இங்கேயே இருந்துக்கோ. நான் இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் தரமாட்டேன். ஏன், அப்படி என்ன இருக்கு அந்த ட்ரெஸ்ஸில்? இல்லை, நான் தான் இதை போடுவேன். இது நான் இன்னைக்கு யாருக்கும் தரமாட்டேன். அக்கா, ப்ளீஸ்க்கா. முடியாதுன்னா முடியாது. நீ வேற என்னோட எந்த ட்ரெஸ் வேணால் எடுத்துக்கோ, ஆனால் இது நான் இன்னைக்கு தரமாட்டேன். ஏண்டி? தரமாட்டேன்னா தரமாட்டேன், அவ்வளோதான். நீங்களும் ரெடியாகி பஸ் ஸ்டாப்க்கு போகிறீங்க. அப்போது வி கால் பண்ணுறான். அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. ஹலோ வயன், நான் ஆரம் பேசுகிறேன். சொல்ல ஆரம். இன்னைக்கு நம்ம எங்கேயும் வெளியே போகல,
ஜஸ்ட் ஒரு இடத்துல சமைச்சு சாப்பிட போறோம். ஓகே. இந்த ஸ்டாப்ல வந்து இறங்கிட்டு கால் பண்ணு. க் ஓகே. ஆரன்னு சொன்ன அதே ஸ்டாப்க்கு போயிட்டு பிக்கு கால் பண்றீங்க. ஹலோ? என்ன வந்துட்டியா? ம். டேய் அவ வந்துட்டாளாம் போ. அப்படின்னு சொல்லிட்டு வி ஃபோனை கட் பண்ணிடுறான். வி வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. பரவாயில்ல விடு. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் வி கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஹலோ? ஹலோ எங்க இருக்க நீ? நான் அந்த பஸ் ஸ்டாப்ல தான். பஸ் ஸ்டாப்ல நிக்கிறியா? இல்ல இல்ல. நீங்க சொன்னீங்கல்ல அந்த காலேஜ்க்கு முன்னாடி அந்த டர்னிங்ல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்க நிக்கிறேன். ஓ! அங்கயா? நானும் அங்க தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் வந்துட்டு ஒரு பேக்கரி இருக்கு தெரியுதா? அங்க இருக்கேன். ஆ? ஆமா. எனக்கு ஆப்போசிட்ல ஒரு பேக்கரி இருக்கு. இந்த பக்கம் ம். இந்த பக்கம் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு பாரு. இப்போ ஒரு ட்ரக் வருது பாரு. அந்த வழியில தான் நான் நிக்கிறேன். ஆ 2 வழியிலேருந்து ட்ரக் வருதே! 2 வழியிலேருந்து ட்ரக் வருதே! இப்ப நீ எங்க இருக்க? நான் அங்க தான் வயன் இருக்கேன். நீ மட்டும் தான் வந்தியா என்ன? இல்ல என் தங்கச்சியும் வந்திருக்கா. ஏய் இங்க வாடி. ஆ வரேன். அப்படின்னு அவளும் மெதுவா நடந்து வரா. எங்க இருக்க நீ? அப்படின்னு நீங்களும் ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு விய தேடிட்டு இருக்கீங்க. ஏய் நான் உன்னை பார்த்துட்டேன். எங்க இருக்க நீ? எங்க? அப்படின்னு நீங்க முன்னாடிலாம் தேடுறீங்க. பின்னாடி பாருடி. அங்க வி பைக்ல நிக்கிறான். உங்க சிஸ்டர் உங்களையும் வியும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கா. பிகாஸ் 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ்ஸு. நீங்களும் வி கிட்ட போறீங்க. நான் ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கிறேன், அதுக்கப்புறம் நீ உட்காந்துக்கோ அப்படின்னு நீங்க உங்க சிஸ்டருக்கும் விக்கும் சென்டர்ல உட்காந்துக்கிறீங்க. போலாமா? போலாம். வியும் உங்களை அந்த பிளேஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இங்க பாரேன், இந்த கிராமம் எவ்வளோ அழகா இருக்குல்ல. எனக்கு தினம் தினம் பார்த்து பழகிடுச்சு. ஓ! ஆனா இது ஒரு மாதிரி ஸ்மெல்லெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. லைக் ஏதோ ஃப்ரேக்ரன்ஸ். அது மண் வாசனை. எனக்கு சாக்கடை நாத்தம் தான் அடிக்குது. சும்மா இருடி. ஆ? ஆமாடி சாக்கடை நாத்தம் தான் அடிக்குது. உனக்கும் மட்டும் எப்படி ஃப்ரேக்ரன்ஸ் மண் வாசனை. சும்மா இருடி. அப்படின்னு நீங்க டர்ன் பண்ணிக்கிறீங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ட்ரீட் இல்லையா? நான் அன்னைக்கு காலேஜ் வரமாட்டேன். அடுத்த நாள் வருவல்ல? ம். அப்போ ட்ரீட் வை. ம். ஓகே. வி ஸ்பீட் பிரேக்கர் வரும்போதெல்லாம் வண்டியை ஸ்லோ பண்ணி மெதுவாக ஏற்றுவான். உங்களுக்கு அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். அந்த பிளேஸ்க்கும் உங்களை கூட்டிகிட்டு போய் ஸ்டாப் பண்ணுறான். லைக் அது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. வாவ் நல்லா இருக்குல்ல. ம். எங்கே அவங்கெல்லாம்? அவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க. அவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க. உள்ளனா காட்டுக்குள்ளையா? ம். அப்போ அந்த பிளேஸ்க்கு சுகா வரான். டேய் நீ வயனை பார்த்துக்கோ, நான் போயிட்டு அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு வி அங்கிருந்து போறான். ஏய் யாரா இந்த ஐடியா கொடுத்தது? எந்த ஐடியா? என்னை கூட்டிட்டு வரக்கு பஸ் ஸ்டாப்க்கு அவனை வர வச்சது? அவனா தான் வரேன்னு சொன்னான். ஆ ஆமா, அவன் தான் நான் போயிட்டு வயனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். என்ன வெக்கம்லாம் படுற போல? இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ உங்க சிஸ்டர் உங்க காது கிட்ட வந்து, ஏய் சொல்லு, நீங்க 2 பேரும் சொல்லி வச்சு தானே இந்த ட்ரெஸ் போட்டு வந்தீங்க. இல்லடி அப்படிலாம் இல்ல. பொய் சொல்லாதக்கா. எனக்கு பச்சையா தெரியுது. நீ என்கிட்ட எவ்வளோ சண்டை போட்ட. அப்போவே கெஸ் பண்ணியிருக்கணும். நீங்க 2 பேரும் சொல்லி வச்சு தான் போட்டு வந்தீங்கன்னு. இல்லடி அதெல்லாம் இல்ல. நான் உன்னை நம்ப மாட்டேன். இரு. சுகா சொல்லு வயன். இந்த ட்ரெஸ் நானும் வியும் சொல்லி வச்சா போட்டோம்? இல்லையே. பாத்தியா? இப்பயாச்சும் நம்புறியா? ஆ சரி சரி. ஆமா, மத்த பொண்ணுங்கலாம் எங்க? அவங்கலாம் அங்க தண்ணீல விளையாடிட்டு இருக்காங்க. நானும் அங்க போகணும்னு ஆசையா இருக்கு. ஆ போகணும்னு ஆசையா இருக்கா? அங்க தேனீ கொட்டுது. எல்லாரும் தேனீ கடி வாங்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவ அங்க போறாளாம். அப்ப நான் தண்ணீல விளையாட வேண்டாமா? அங்க விளையாடு. அங்க சேஃபா தான் இருக்கும். ஆ சரி. அப்படின்னு நீங்க அங்க போக போறீங்க. ஆனா போற வழியில தேனீ இருக்கு. ஆ ம். அப்போ வி கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோன் வருது. ஹலோ? ஹலோ வயன்? சொல்லு வி. நீங்க வரியா? அங்கயா? ஆனா அங்க தேனீ இருக்குன்னு சொல்றாங்க. பரவால்ல வா நான் பாத்துக்கிறேன்.
ஓகே. நான் வரேன். நான் போயிட்டு வரேன். வர சொல்றான். வயன் நில்லு. அவன வந்து கூட்டிட்டு போ சொல்லு. ஆ? அவன வந்து கூட்டிட்டு போ சொல்லு. ஃபோன குடு. அப்படின்னு சுகாவும் வீக்கு கால் பண்றான். டேய் என்னடா? என்ன வயன அங்க வர சொன்னியா? ஆமாடா. அவ வந்து விளையாட்டும் தான். சரி நீ வந்து கூப்பிட்டு போ. அவள நீ கூட்டு வாடா. நீ வந்து கூட்டிட்டு போ. நீ வராம இங்கிருந்து நகர மாட்டோம். புரியுதா? ஆ சரி. டேய் சீக்கிரம் வாடா. உன் ஃப்ரெண்டு வெயிட் பண்றாங்க. நீங்க சிரிக்கிறீங்க. உங்க தங்கச்சிக்கு அதுக்கு மேல சிரிப்பு. என்னடா ஃப்ரெண்டு? இல்லடி நீ ஆளு சொல்ல வந்தேன். அப்புறம் ஃப்ரெண்டு நீயும் அவனும் ஃப்ரெண்டு அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. அதான் ஃப்ரெண்டை வந்து கூட்டிட்டு போ சொல்ல சொன்னேன். ஆ நீங்களும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. வயன் நான் அங்கே தான் போகிறேன். எதுக்கு கஷ்டப்பட்டு இங்கே வந்துட்டா திரும்பி அங்கே போயிட்டு வா நான் கூட்டிகிட்டு போகிறேன். போ இவன் பத்திரமா கூப்பிட்டு போவான். டேய் பத்திரமா பிள்ளைய கைப்பிடிச்சு கூப்பிட்டு போடா. ஆ எதுக்கு என்ன அடிக்கிறதுக்கா? ஜாப் முன்னாடி போகிறான். அதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டர், அதுக்கப்புறம் நீங்கன்னு போகிறீங்க. அங்கே இருக்க உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமன் என்கிட்ட பேசாத வயன். செம்ம கோவம் வருது போயிடு. ஜிமன் என்ன ஜிமன் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை? எவ்வளோ வருஷமா எவ்வளோ க்ளோஸாக இருந்தோம். ஆ அவ்வளோ க்ளோஸாக இருந்ததுக்கு தான் நான் கூப்பிட்டோன்னே காய்ச்சல் வருது நான் வரமாட்டேன்னு சொன்னியா? இல்லைப்பா எனக்கு நிஜமாலுமே காய்ச்சல். இப்போ எங்கே போச்சு அந்த காய்ச்சல்? அது சும்மாதான். அவன் கால் பண்ணி இதுக்கப்புறம் யாரையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னான். ஆமால்ல உண்மைதான்ல. அதான் வந்துட்டேன். ஓ அப்படியே நடிக்காத வயன். போ என்கிட்ட பேசாத போ. சாரி ஜிமனா சாரி. அப்போ அங்கிருந்து ஜியா வயான் நீங்க திரும்பி ஜியாவை பாக்குறீங்க. ஜியா உங்களை பார்த்து முறைச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. ஜியா குட்டி சாரிடி. என்னடி சாரி? நேத்து நைட் உன்கிட்ட அவ்வளோ கெஞ்சிட்டு இருக்கேன். ஆனா கால் பண்ணி வா அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ வந்துட்ட. இது யாரு உன்கிட்ட சொன்னா? என்கிட்ட யார் சொன்னவா? இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் நீ யார் கூப்பிட்டு வந்தன்னு. அது இல்லடி சும்மாதான். என்னடி சும்மா? அப்படியே வர்ற கோவத்துக்கு டென்ஷன் ஆயிடுவான் வயன். நீ போ. நீங்களும் தண்ணியில ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் இருந்து உங்களை அட்மையர் பண்ணிட்டு இருக்கான். பார்த்து பார்த்து வாய்க்குள்ள கொசு போயிட போகுது. ஆ என்னடா சும்மா தான் பார்த்தேன். நானும் நம்பிட்டேன். வா போய் சமைச்ச சாப்பிடலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு பிளேஸ் தேடிட்டு தான் அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு பிளேஸ்ல போயிட்டு சரி இங்கேயே குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிமன் வயன் என்கிட்ட பேசாத வயன். எனக்கு உன்னை பார்த்தா சிரிப்பு வருது. உன் மேல கோவம் வருது. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. தயவு செஞ்சு அந்த பக்கம் போய் நில்லு. ஜிமன் நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். காலேஜ் ஸ்டார்டிங்ல இருந்து ஒன்னா இருக்கோம். நீ என்கிட்ட பேச மாட்டியா? மாட்டேன் வயன். நான் உன்கிட்ட காலையில கால் பண்ணிட்டு வா வயன் ப்ளீஸ் வயன் நான் கேக்குறேன். ஆனா நீ என்ன சொன்ன? எனக்கு காய்ச்சல் அடிக்குது ஜிமினா. என்னால வர முடியாதுடா அப்படின்ட்டு ஒரே ஒரு ஃபோன் கால் கிளம்பி வா அப்படின்னு சொன்னதுக்கு நீ கிளம்பி வந்திருக்க. நான் என்ன சொல்றது? எனக்கு இவ்வளோ கோவம் வருது தெரியுமா? இதெல்லாம் கோவப்படக்கூடாது. கோவப்படுவேண்டி போ அப்படின்னு ஜிமனும் சமைக்க போயிடுறான். ஜிமன் தான் குக் பண்றான். நீங்க ஓரமா நின்னு அங்க நின்னுட்டு இருக்க வியவே பார்த்துட்டு இருக்கீங்க. டேய் அவ என்னதானே பாக்குறா? அதான் தெரியுதுல்ல. அப்புறம் ஏன் எங்க கிட்ட கேக்குற? இல்லடா சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான். ஓ அப்படி அவள் இங்கதான் நோக்குறா. நீ வேணா திரும்பி பாரு அப்படின்னு ஜியோப் டக்குன்னு விய திருப்பி விட்டுடுறான். நீங்களும் விய பாக்குறீங்க. வியும் உங்களை பாக்குறான். அப்போ பின்னாடி இருந்த ஜியோப் அவன் நோக்க அவள் நோக்க ஐயோ டேய் எனக்கே கொண்டு போகுதுடா. சும்மாறா. அப்ப ஆரம் அங்க வரான். இந்த பிளான் போட்டதுன்னா இதை அரேஞ்ச் பண்ணதுன்னா ஆனா கடைசியில இவன் ஹீரோ ஆயிட்டான். எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீங்க உங்க ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறீங்க. அந்த டைம்ல உங்களை பார்த்துட்டு இருக்கான். வயன் ஜியா ஒன்னும் இல்லடி.
யாரோ உன்னை பார்க்குற மாதிரி இருக்கு. நீங்களும் டர்ன் பண்ணி வியா பார்க்குறீங்க. வி டக்குன்னு அவன் ஃபேஸை டவுன் பண்ணிக்கிறான். ஆ நான் யாரோ பார்க்குறாங்கன்னு தானே சொன்னேன். எப்படி நீ கரெக்டாக அவனை பார்த்த? அது ஒன்றும் இல்லை, சும்மாதான். சும்மாவா? பயன், காலேஜே முடிய போகுதுடி, நீங்கள் சொல்லிக்கவே மாட்டீங்களா? எனக்கு தெரியலடி அப்படின்னு நீங்கள் தலையை கீழே குமிஞ்சுக்கிறீங்க. சமையலும் அப்படியே முடியுது. நில்ல நில்ல நில்ல, எல்லார் மேலேயும் கண்ணு பட்டு போயிடுச்சு. இப்போ எல்லா கண்ணையும் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஜென் எல்லா உப்பையும் அவன் கையில் கொட்டிக்கிட்டு, ஓம் காளி காளி காளி, எல்லா கண்ணும் காளி காளி அப்படின்னு எல்லார்கிட்டயும் சுத்திட்டு இருக்கான். ஓகே, எல்லா கண்ணும் நாசமா போ அப்படின்னு அவன் தூக்கி ஒரு பொண்ணு மேல போட்டுடுறான். டீ பைத்தியக்கார, முடி வெள்ளை ஆயிடும்டா. ஏன்டா இப்படி பண்ண? நான் வேணும்னு பண்ணலடா, அவதான் அங்க வந்து நின்றுட்டு இருந்தா. எல்லாரும் சோஃபியோட தலையில இருக்க உப்பெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. பட் நீங்க அங்க நிக்கிற வியவே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. வியும் உங்களவே தான் பார்த்துட்டு இருக்கான். சரி, அப்போ சாப்பிடலாமா? எல்லாரும் பிரியாணி போட்டு தயிர் போட்டுட்டு வந்து அவங்கவுங்க பிளேஸில் உட்காருங்க. கரெக்டாக அவங்களுக்கு நேர் ஆப்போசிட்டில் வி உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் விய நிமிர்ந்து பார்க்காம சிரிச்சுட்டே சாப்பிட்ருக்கீங்க. வீக்கு அவ்வளோ ஸ்வெட் ஆகுது. நாடா எது அப்படியே இருக்கிறதுனால இவ்வளோ வேர்க்குதோ? டே இல்லடா, சாப்பாடு சூடாக இருக்கு. ஓ ஐ சி. உங்கள் சிஸ்டருக்கு எல்லாமே புரியுது. அவ விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ ஜியோப், டேய் பிரியாணி சுத்தமா நல்லா இல்லடா அப்படின்னா சாப்பிடாத அப்படின்னு ஜிம்மன் மூஞ்சி திருப்பிக்கிறான். சரி சரி, நல்லா தான் இருக்கு அப்படின்னு எல்லாரும் கஷ்டப்பட்டு சாப்பிட்றீங்க. நாங்கள் தண்ணியில் விளையாட போகிறோம், நீங்கள் யாராச்சும் வரீங்களா? ஆ நாங்கெல்லாம் வரல. ஏன் வரல? வா அப்படின்னு எல்லா கேர்ள்ஸையும் கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் இதுக்குள்ளேயே விளாண்டுக்கோங்க, அந்த பக்கம் வரதுன்னா அவங்க இஷ்டம். நாங்கள் இங்கவே இருக்கோம். பசங்கெல்லாம் நீந்தி அந்த பக்கமே போய் பாறையில் விளையாடிட்டு இருக்காங்க. எனக்கும் போகணும்னு ஆசையா இருக்கு. எனக்கும் தான் ஆசையா இருக்குக்கா. நம்ம இறங்கலாவா? யார் வராங்களோ இல்லையோ, நீயும் நானும் மஜா பண்ணலாம், ஜாலியா இருக்கும்டி. ஆசையா தான் இருக்கு. அப்ப வா அப்படின்னு உங்க தங்கச்சி உங்க கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போறா. பாதி தூரம் வரைக்கும் போயிருப்பீங்க. ஐயோ மீனு 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 கூசுதுடி அப்படின்னு நீங்க பின்னாடி ஓடி வரீங்க. ஏய் மீன் தானடி. ஏய் கூசுதுடி. ஆ சரி வா. இல்ல வேண்டாம். நீங்க மேல போய் நின்னுக்கிறீங்க. அங்க வி தண்ணியில குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்கான், லைக் ஒரு பேபி மாதிரி. நீங்க அவனையும் அட்மையர் பண்ணிட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க. அப்போ சுகா ஜே கூட பேசிட்டு இருக்கான் வீடியோ கால்ல. ஏய், அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசுறியா? அவ அங்கேயா இருக்கா? ம் நடந்த கூத்து என்ன தெரியுமா? நம்ம அவ்வளோ கெஞ்சி மேடம் வரல, வி சார் வா அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவங்க பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. அவளை பத்தி தெரிஞ்சது தானே, இப்பயாச்சும் சொல்வாளா மாட்டாளான்னு தெரியல. எதுவுமே சொல்லல, கமுக்கமா உட்காந்துட்டு விளையாடிட்டு சைட் அடிச்சுட்டு அப்படியே சுத்திட்டு இருக்கா இன்னைக்கு ஃபுல்லா. அவகிட்ட கொடுத்துட்டா போன. கொடு. வயன் இந்தா. ஜே நீங்களும் போனை வாங்கிட்டு ரொம்ப தூரம் ஓடுறீங்க. ஏய் ஜே, உன்னை தெரியுமாடி? என்ன? இன்னைக்கு நான் யாருக்காக வந்தேன் தெரியுமா? தெரியும் தெரியும், அந்த கரடி பையனுக்காக தானே? ஆமா, அவனுக்காக தான் வந்தேன். ஐயோ, எனக்கு பயமா இருக்குடி அவனை பார்க்கவே. இதை விட உனக்கு தெரியுமா? என்னது? நானும் அவனும் பைக்ல வந்தோம். நீயும் அவனும் மட்டுமா? நான் அவன் என் தங்கச்சி. உன் தங்கச்சி சென்டர்ல உட்காண்டாளா? அவ லாஸ்ட்ல, நான் சென்டர்ல, வி முன்னாடி. ஐயோ அப்படின்னு நீங்க வெக்கப்பட்டுட்டு இருக்கீங்க. கருமம், வெக்கம் மட்டும் படாதடி, பார்க்கவே முடியல. அப்போ மற்ற பொண்ணுங்களாம் லேட் ஆச்சு, கிளம்பலாம் கிளம்பலான்னு கத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் கிளம்ப போறாங்கடி. அப்போ நீயும் கிளம்பி வந்துரு. எனக்கு அவன் கிடைக்கிறானோ கிடைக்கலையோ, அட்லீஸ்ட் நான் அவனை லவ் பண்ணனாச்சும் அவனுக்கு தெரிய வேண்டாமா? அவனை கிடைக்கிறானோ கிடைக்கலையோ, அட்லீஸ்ட் நான் அவனை லவ் பண்ணனாச்சும் அவனுக்கு தெரிய வேண்டாமா? அப்படின்னா சொல்லு. ஆனா சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லையே. அப்போ உட்காந்து அழு. இங்க பாரு, ஏதாவது ஹெல்ப் பண்ணு.
ஏய் இங்க பாரு, எப்படியோ அவன் தான் உன்னை பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் விடுவான். நீ அவன்கிட்ட சொல்லிடு, நான் இந்த மாதிரி உன்னை லவ் பண்ணேன், நீ வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் என்னோட லவ் உனக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு பஸ் ஏறிடு. இது ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவளும் ஃபோனை கட் பண்ணியிருப்பான். இப்போ எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. நீங்களும் வி வருவான், நம்மளை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்ல விடுவான், நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் வி வரவே இல்லை. ஆ அப்போ ஹனா வந்து உங்க ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டு போறான். பயன், நானும் ஜியோப்பும் தான் போறோம், நீ வா, நான் உன்னை ஜியோப்பை ட்ராப் பண்ண சொல்றேன். வாடி, பஸ் ஸ்டாப்ல போயிட்டு இறங்கிட்டு நம்ம பஸ் ஏறிக்கலாம், ஓகேவா? ஓகே. அப்புறம் என் தங்கச்சி, அவ ஜிமன் பைக்ல உட்காந்துக்கிட்டோம், ஓகேவா ஜிமன்? ஓகே. இன்னும் உங்க தங்கச்சி ஜிமனோட பைக்ல போய் உட்காந்துக்கிறா. நீங்க திரும்பி விய தான் பாக்குறீங்க, வி உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். நான் போயிட்டு வரேன். ம். உங்களுக்கு அங்கிருந்து போறக்கே மனசு இல்ல. என்னடா இப்படி பண்ணிட்ட? எனக்கு உன்னோட போகணும்னு ஆசையா இருந்துச்சு, உன்னை கட்டி பிடிச்சிட்டு போகணும்னு ஆசையா இருந்துச்சு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே வந்துட்டு இருக்கீங்க. நீங்க கரெக்டா வரவும் அங்க பஸ்ஸும் வருது. நீங்களும் அந்த பஸ்ல ஏறி இருப்பீங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்போ உங்களுக்கு ஃபோன் வருது. நீங்க எடுத்து பார்க்குறீங்க. அப்பா. ஹலோ? எங்கம்மா கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம்ப்பா. இருங்க நான் அவகிட்ட தரேன். அப்படின்னு நீங்க உங்க சிஸ்டர் கிட்ட ஃபோனை கொடுத்துடுறீங்க. ஹலோ? ஹலோ அப்பா? கிளம்பிட்டீங்களாம்மா? கிளம்பிட்டோம்ப்பா. சரி சீக்கிரம் வாங்க. சரிப்பா. அப்படின்னு அவ ஃபோனை கட் பண்ணியிருப்பான். ஃபோனை கட் பண்ண அடுத்த செகண்ட் பி கிட்ட இருந்து ஃபோன் வருது. அவ அட்டெண்ட் பண்ணி, ஹலோ, அக்கா இல்லையா? அவ இருங்க ஒரே நிமிஷம் தரேன். அக்கா, ஃபோன். நான் அப்பா கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். அக்கா, முக்கியமான ஃபோன் அப்படின்னு அவ உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறா. நீங்களும் அந்த ஃபோனை வாங்கி உங்க காதுல வைக்கிறீங்க. ஹலோ, என்ன வயன், பஸ் வந்துருச்சா? ம், பஸ்ஸில் ஏறிட்டேன். ஓகே, சேஃபாக பார்த்து வீட்டுக்கு போ. ஓகே. அப்புறம் பிரியாணி நல்லா இருந்துச்சா? நல்லா தான் இருந்துச்சு. பொய் சொல்லாமல் சொல்லு. ஆஹா, நல்லா இல்லை. எனக்கும் பிடிக்கல. எனக்கு தெரியும் உனக்கும் பிடிக்காதுன்னு, அதான் கேட்டேன். நான் நல்லா குக் பண்ணுவேன், ஆனால் என்னை தான் யாரும் குக் பண்ணவில்லை. எனக்கும் உன்னை சமைக்க வைக்கணும்னு தான் தோணுச்சு, பட் வேண்டாம் அப்படின்னு தான் விட்டுட்டேன். ஏதாவது கேட்கணுமா? ஏதாவது கேட்கணுமா? ம். வயன், காலேஜ் முடிய போகுது, இன்னும் 1 வீக் தான் இருக்கு. உனக்கு ஏதாவது கேட்கணும்னாலும் ஏதாவது சொல்லணும்னாலும் நீ சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்னு வி லைன்லேயே இருக்கான். அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. பக்கத்துல இருந்து உங்கள் சிஸ்டர் அடிக்கிறா. ஏய், இப்போ விட்டா நீ எப்படி சொல்ல போற? எனக்கு தெரியல, ஆனால் அப்பாவை பார்த்தா பயமா இருக்கு. நான் ப்ரப்போஸ் பண்ணி அவன் அக்செப்ட் பண்ணி வீட்டில் ஒத்துக்கலனா என்னால் அவனை அப்படியே கஷ்டப்பட விட முடியாது. அதுக்காக நீ அப்படியே இவனை நினச்சிட்டே இருக்க போற. எனக்கு தெரியலடி, உனக்கு தெரியும் தானே, நான் அவனை ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து லவ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 9 தடவை லவ் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் இதோட சேர்த்தி. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லான்னு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. செகண்ட் டைம் என்னோட ஷைனஸ் என்னை சொல்லவே இல்லை. தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஒவ்வொரு தடவை நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்ல முடியாமல் போயிடும். இந்த தடவை சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் கூட தைரியம் இல்லை. எனக்கு பயமாக இருக்குடி, நான் அவனை லாஸ் பண்ணிடுவேன்னு. லாஸ் பண்ணிடுவேனா? நீ அவனை லாஸ் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இன்னைக்கே நீ சொல்லியிருக்கலாம். காலையில் நீ சொல்லியிருக்கலாம்ல, இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் கப்பல்ஸாக சுற்றிருப்பீங்க. ஆமாம், ஆனால் நீ அவங்கள எவ்வளோ லவ் பண்ணுற? ஆனால் நீ அவங்கள எவ்வளோ லவ் பண்ணுற, அதை நான் இன்னைக்கு உன் கண்ணில் பார்த்தேன். அவங்கள ஒவ்வொரு தடவை நீ அட்மயர் பண்ணும்போதும் சச் அ குட்ரா, ஒரு மாதிரி இருந்துச்சுடா. நீ அவங்கள அட்மயர் பண்ணுறதும் உங்களுக்குள்ள ஒரு சிங்க்கு, ஒரு வேவ் லென்த் ஒர்க் அவுட் ஆகுதுல்ல. அதான்டா, எப்போ ஒரே கலர் ட்ரெஸ் போடுறது, ஒன்றா பேசுறது,
மனசுல நினைக்கிறது அவங்க சொல்றது, அவங்க நினைக்கிறது நீ சொல்றதுன்னு. ஐ திங்க் யூ ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். பட் நாட் மேட் ஃபார் ஈச் அதர். ஆ? உனக்கு புரியாது. புரியிறவங்களுக்கு புரியும். அப்படின்னு நீங்க அந்த விண்டோ பக்கம் திரும்பிக்கிறீங்க. ஆஃப்டர் 3 இயர்ஸ் இப்போ நீங்க உங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்க. ஹலோ? ஹலோ யாரு? ஹலோ கேக்குதா? கேக்குது. யாரு? நான் வி பேசுறேன். நீங்க அவ்வளோதான். ஃப்ரீஸ் ஆகி நின்னுடுறீங்க. வி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து வெளிய போறாங்களாம். வரியா? ஆ வரேன். ஆமா, எதுக்காக? என்னோட வெட்டிங் ட்ரெஸ் எடுக்க. ஆ? ஆமா வயன். எனக்கு மேரேஜ் ஆக போகுது. ஒரு 3 வீக்ஸ்ல. ஸோ அதுக்காக ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களா? எல்லாருமே வராங்க. நீயும் கிளம்பி வா. ஓகே. அப்படின்னு நீங்களும் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. பட் உங்க ஹார்ட்ல ஏதோ ஷார்ப்பான நைஃபை வச்சு கீறின மாதிரி இருக்கு. இந்த 3 இயர்ஸ்ல எப்படியாச்சும் வி உங்களுக்கு கிடைச்சிருவான் அப்படின்ற ஒரு சின்ன ஹோப் இருந்திருக்கும். அது எல்லாம் இப்போ சுக்கு நூறா உடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்றீங்க. அடுத்த நாள் ரொம்ப கஷ்டத்தோட விருப்பமே இல்லாம ரெடியாகி அங்க போறீங்க. வயன் செம்ம அழகா இருக்க. தேங்க்யூ வி. பை த வே இன்னைக்கும் நம்ம ஒரே கலர் ட்ரெஸ். ஆமா, அதே மைல் ப்ளூ. ஐ திங்க் இது நமக்கு ராசியான பொருத்தமான ட்ரெஸ்ன்னு நினைக்கிறேன். ம். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட் ஜியா கிட்ட போறீங்க. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னடி ஃபீல் பண்றியா என்ன? இல்ல. அப்போ இந்த 3 இயர்ஸ்ல நீ யாரையுமே லவ் பண்ணலையா? ம்ஹும். உனக்கு கல்யாணமே ஆயிருக்கும்னு நினைச்சேன்டி. நீ இன்னும் யாரையுமே லவ் கூட பண்ணலையா? ம்ஹும். அவங்கிட்ட உனக்கு சொல்லணும்னு தோணுதா? ம். ஆனா சொல்ல முடியாதுல்ல? ம்ஹும். என்னால முடியல ஜியா. இந்த 3 வருஷத்துல எனக்கு ஒரு ஹோப் இருந்துச்சு. அவன் என்னோடது. எப்ப இருந்தாலும் அவன் எனக்கு கிடைச்சிருவான்னு சொல்லிட்டு நேத்து கால் பண்ணி எனக்கு வெட்டிங் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போறோம் வான்னு சொல்றான். எவ்வளோ கஷ்டமா இருக்குடி எனக்கு. ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குடி. சொல்லு ஜியா, அவன்கிட்ட சொல்லு ஜியா, நான் அவனை தான் லவ் பண்றேன். என்னால் அவனை விட்டு போக முடியாதுன்னு சொல்லு ஜியா. நீ அவனை இவ்ளோ லவ் பண்றியா? ம். சொல்லு ஜியா. ஜியா சொல்லு ஜியா அவன்கிட்ட. என்னை தவிர வேற யாராலையும் உன்னை இவ்ளோ லவ் பண்ண முடியாதுன்னு அவன்கிட்ட சொல்லு ஜியா. நான் ஏன் வயன் சொல்லணும்? ஆ அதான் நீயே சொல்லிட்டியே அப்படின்னு அவன் உங்களை டேர்ன் பண்ணி விடுறா. அங்க வி ஹேண்ட்ஸ் ஃபோல்ட் பண்ணி சிரிச்சிட்டு நிக்கிறான். வி என்ன வயன், நம்ம வெட்டிங் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம், அங்க போய் நின்று அழுதுட்டு இருக்க? ஆ, ஆமா வயன், நம்ம வெட்டிங் ட்ரெஸ். நீங்க ஓடி போய் விய டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. வி நிஜமாவா சொல்ற? நமக்கு என்னடா வளர்ற? வயன், நான் வெயிட் பண்ணேன். நீ வந்து சொல்லுவ லவ் பண்ணலாம், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா நீ சொல்ற மாதிரியே தெரியல. ஸோ அதான் நான் டைரெக்டாக உன் அப்பா அம்மாவை போய் பார்த்தேன். அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போது கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் அது அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து மட்டும் மறைச்சிட்டோம். நீங்கள் விய டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐ லவ் யூ வயன். ஐ லவ் யூ டூ வி. வி உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். அப்போது நம்ம வெட்டிங் ட்ரெஸ்ஸை பார்க்கலாமா? ஆ, வெட்டிங் ட்ரெஸ்ஸை நான் செலக்ட் பண்ணி வச்சிட்டேன்டி, வா அப்படின்னு அவங்க ஹேண்ட்ஸ் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். பாத்தியா வயன், அழகா இருக்குல்ல? உனக்கும் எனக்கும் பர்ஃபெக்டாக ஒரே கலரில், எப்போவுமே நம்மளோட கலரில் நம்மளோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை நான் எடுத்துட்டேன். பாத்தியா? ம். உனக்கு இது பிடிச்சிருக்கா? ம். இந்த ப்ளூ உனக்கு பிடிக்கும்ல? ம். அப்புறம் இது ப்ளூ இல்லை, மைல் ப்ளூ. ஏதோ கலர் உனக்கு பிடிக்கும்ல? ம். ஹாப்பியா இரு. லவ் யூ அப்படின்னு அவங்க ஃபோர்ஹெட்லேயே திரும்பி கிஸ் பண்ணுறா. நீங்கள் விய டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க.
ஓகே. இது நான் எப்படி பேசுனேன்னு எனக்கு தெரியல. இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டஸ்கிரோஸ். டாடா பாய் பாய்.